இன்னைக்கு வந்து சுகந்தி அக்காவோட ஃபுட் பிசினஸோட டே 1. லெட்ஸ் கோ அண்ட் விசிட் देम. நல்லா இருக்கீங்களா? கடை போட்டாச்சா இன்னைக்கு? போட்டாச்சா? இன்னைக்கு தான் போட்டிருக்கோம். ரிவ்யூலாம் என்ன சொல்றாங்க? நல்லா டேஸ்டா இருக்குதா சொல்றாங்க. நல்லா இருக்கு. இங்க எங்கேயுமே சாப்பாடு கடை இல்ல, பரவாயில்ல. ரெகுலரா நீங்க போடுங்க, நாங்க வரோம். சரி, காலையில இருந்து எத்தனை சாப்பாடு ஓடி இருக்கு? இருக்கு, ஒரு 30 சாப்பாடு ஓடி இருக்கு. சரி, உங்க சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இன்னைக்கு? கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. எனக்கு வீடு எடுத்து கொடுத்து, சாமான் வாங்கி கொடுத்து, கடை வாங்கி கொடுத்து. கடை கிடைச்சிருக்குன்னா உங்களால தான். பேச தெரியல, எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நம்மளுக்கு உதவி பண்றவங்க தான் கடவுள்னு சொல்லுவாங்க பெரியவங்க. எங்களுக்கு நீங்க தான் கடவுள். ரொம்ப விரும்பி தொக்கு மீன் வறுவெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். சாப்பிடுவோம். போதுங்கக்கா. போதுங்க. தேங்க்ஸ்க்கா. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். அக்கா, மீன் குழம்பு சூப்பராக இருக்கு. வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதுதான், வேற கடைன்றதுலாம் இல்லை. வெறும் திருப்தியாக சாப்பிடணும், டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அதனால நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அஜினாமோட்டோ, சோட்டா மாவு எதுவுமே போட மாட்டோம். சமைக்கும் போது அன்பாக சமைக்கிறோம், அவ்வளோதான். பார்த்ததை விட இன்னைக்கு தான் உங்கள் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு. உழைக்கிறோன்னு ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்கு முதல் படி இல்லைக்கா? சரி, எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. கூட்டம் அழகாக. இந்த உதவி செய்யற மனசு இருக்கே, இந்த மனசுதான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க. முகமது ஆஷிக் அப்படின்றவரு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவங்களால நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சுகந்தி அப்படின்றவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில இருந்திருக்காங்க. அவங்களும் உங்க ஹஸ்பண்டும் அவங்களுக்கு வீடு கூட இல்லாம ரோட்ல இருந்திருக்காங்க. சரியான சாப்பாடு இருக்க இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக முகமது ஆஷிக் முன் வந்திருக்காரு. அவங்களுக்காக ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சு கொடுத்து, அவங்க கடை வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து, சின்ன கடையை செஞ்சு கொடுத்து, இந்த மாதிரியான பல உதவிகள் அவர் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இத பாக்குற பல பேருக்குமே மெய் சிலிர்த்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ முகமது ஆஷிக் இந்த மாதிரி பல உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. முகமது ஆஷிக் செஞ்ச இந்த உதவியை பார்த்து சுகந்தி அக்கா ரொம்ப மனமுருகி அவருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம பிஹைண்ட் நோட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க.